ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரியான ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துருப்பீங்க. அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ ஜெனரேட் பண்ணும். அதுக்கு ஜெமினி தான் வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற ப்ராம்ப்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா, நான் கொடுக்குற ப்ராம்ப்ட்டில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஃபோட்டோ வந்து உங்களாலையும் வந்து எடிட் பண்ணிக்கிற முடியும். அந்த ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஜெமினி ஏஐக்குள்ளே வந்து போயிட்டு அங்கே வந்து ஹீரோ நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்ன மூவிங்கிறது வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மூவி சீனை வந்து கொடுக்கணும். அங்கே டிஸ்கிரைப் த மூவி சீன் இருக்குல்ல, அதில் வந்து மூவி சீன்ஸை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இமேஜையும் எந்த ஆக்டரோட செல்ஃபி ஃபோட்டோ வந்து வேணுமோ அந்த ஆக்டரோட இமேஜையும் வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராம்ப்ட்டை வந்து கொடுத்துட்டு சென்ட் பண்ணிங்கன்னா ஜெமினி ஏஐ வந்து இந்த மாதிரியான இமேஜை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். டெலிகிராம் சேனலோட லிங்க் பயோவில் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த சீன் ப்ராம்ப்ட் வந்து கொடுக்க தெரியலனா அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த ஆக்டரோட செல்ஃபி இமேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஜெமினியில் வந்து கொடுத்துட்டு கிவ் தி ப்ராம்ப்ட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா அதோட ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமேஜை வந்து வீடியோவாக க்ரியேட் பண்ணணும். அதுக்கான ப்ராம்ப்ட்டும் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு டாக் ஏஐ வெப்சைட்டுக்குள்ளே வந்து போயிட்டு இமேஜை வந்து அப்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ ஜெனரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெனரேட் பண்ண வீடியோவை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராம்ப்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். அது மாதிரி வந்து நிறைய ஆக்டர்ஸோட வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணிட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு லாங் வீடியோ வந்து கிடைக்கும். டாக் ஏஐ வெப்சைட் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா அதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கேன். என்னுடைய சேனல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.